ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்லாம் பார்க்குறது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம நிறைய பீரியட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தோசைக்கல் மட்டும்தாங்க இருக்கும். ஒரு தோசைக்கல் மட்டும் வச்சுதான் நம்ம தோசை செய்கிறது, சப்பாத்தி செய்கிறது, அதுக்கப்புறம் மீன் பொரிக்கிறது எல்லாமே நம்ம ஒரே தோசைக்கல்லில் பண்ணும்போது திரும்பவும் தோசைக்கல்ல தோசை எழுந்து வராதுங்க. அந்த மாதிரி தோசைக்கல்ல தோசை எழுந்து வராமல் போதும். இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்பவும் போல் நீங்கள் தோசைக்கல் மேலே எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே நீங்கள் முட்டை ஆம்லேட்டோ இல்லைனா இது போல் வெங்காயம்லாம் போட்டு முட்டை தோசையை நீங்கள் போட்டுக்கலாங்க. இது நல்லா வந்து நீங்கள் திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த முட்டை தோசை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் நார்மல் தோசை நீங்கள் ஊற்றிக்கிட்டா போதுங்க. தோசை ரொம்ப பூப்பால இருந்து வரும், கொஞ்சம் கூட தோசையை அருந்து போகாதுங்க. பாருங்கள், இப்போ நம்ம முட்டை தோசை எடுத்தாச்சு, அதுக்கப்புறமா தோசையும் போட்டாச்சு, அதுவுமே ரொம்ப சூப்பராக எழுந்து வந்தாச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த சிம்பிள் ட்ரிக் தாங்க, ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கும். கடாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா நம்ம சேர்த்துக்கலாங்க. நம்ம நிறைய பீரியட்டில் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா வறுக்கிறதே ஒரு பெரிய டென்ஷனாக இருக்கும். ஏன்னா காஞ்ச மிளகா வறுத்தாலே வீடு ஃபுல்லாகவே அந்த காஞ்ச மிளகாவோட நெடித்தன்மை வீடு ஃபுல்லாகவே இருக்கும். அந்த மாதிரி காஞ்ச மிளகாவோட நெடித்தன்மை வராமல் இருக்குன்னா மறக்காமல் இந்த ட்ரிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்பவும் போல் காஞ்ச மிளகு எடுத்து நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சாச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் மட்டும் நீங்கள் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துட்டு காஞ்ச மிளகு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா அந்த நெடித்தன்மை இருக்காது. அதுக்கப்புறம் யாருக்குமே இருமலும் வராது, வீடு ஃபுல்லாகவே காட்டுமே இருக்காதுங்க. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய பழைய ப்ரஷ் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த ப்ரஷ்ஷை நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. ஒரு பழைய கத்தி வச்சு கேஸ் ஸ்டவ் சூடு பண்ணிவிட்டு அந்த ப்ரஷ்ஷோட மேல் பகுதி நான் கட் பண்ணி காமிக்கிறேன் தானே, இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இதை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. மேலே இருக்கிற பீஸ் நமக்கு தேவைப்படாது, கீழே இருக்கிற பீஸை மட்டும் வச்சுக்கோங்க. இந்த ப்ரஷ்ஷோட அடிப்பக்கம் நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கம்பி வச்சு கேஸ் நல்லா நீங்கள் சூடு பண்ணிவிட்டு இந்த ப்ரஷ்ஷு சென்டர் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசு போல் நீங்கள் ஓட்டை போட்டுக்கணுங்க. நான் வீட்டில் போட்டு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இது போல் நீங்கள் ஒரு கொஞ்சம் பெரிய ஓட்டையை நீங்கள் போட்டுக்கணுங்க. அவள் தான் பாருங்கள், ப்ரஷ்ஷில் நம்ம பெரிய ஓட்டையை போட்டாச்சுங்க. இந்த டிப்பு எதுக்காக நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம நிறைய பீரியட்டில் பார்த்தீங்கன்னா பாவாடை அதுக்கப்புறம் குர்த்தா பேண்ட்லாம் இருக்கு இல்லையா, அதோட நாடா வெளியே வந்துடுச்சுன்னு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க போடுறதுக்கு. அதுக்காக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் பாருங்கள் பாவாடை அதுக்கப்புறம் நாடா வச்சுருக்கேன். இந்த நாடா இருக்குது தானே, இந்த நாடாவை எடுத்துகிட்டு அந்த ப்ரஷ்ஷு ஓட்டுருக்கு தானே, ஓட்டை உள்ளுக்குள்ளே இந்த நாடாவை நல்லா நனைச்சிட்டு ஒரு முடிச்சு நீங்கள் போட்டு வச்சுக்கணுங்க. இப்போ பாருங்கள், ப்ரஷ்ஷுக்குள்ளே நம்ம நாடாவை இன்சர்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு முடிச்சு மட்டும் நம்ம போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பாவாடை நாடா ஓட்டைக்குள்ளே இந்த ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கணும். இன்சர்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பாவாடை தள்ளி விட்டிங்கன்னா ரொம்ப டக்கு நீங்கள் வேலையை முடிச்சிடலாங்க. நம்ம கண் சிமிட்டுறதுக்குள்ளேயே நம்ம பாவாடைக்கு நாடை நம்ம போட்டு முடிச்சிடலாங்க. அந்தளவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம பாவாடைக்கு நாடை போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வெளி பக்கமாக நீங்கள் ப்ரஷ் எடுத்துட்டு அந்த முடிச்சு நீங்கள் எடுத்து விட்டுருலாங்க. அதுக்கப்புறம் எப்போல்லாம் நீங்கள் நாடா போகணும்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் இது போல் ஒரு ப்ரஷ் வச்சு நீங்கள் ஈஸியாக நாடா போட்டு முடிச்சுக்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் கொடுத்துட்டு கீழே ஐஃப் கொடுத்துருப்பாங்க, ஐஃபு கொடுங்க. ஐஃப்க்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீடியோ கொண்டு போய் சேர்ப்பாங்க, அதுக்காக தாங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊறுகாய் டப்பா எடுத்திருக்கேன். நம்ம எல்லார் வீட்லேயும் ஊறுகாய் டப்பா இருக்குது தானே. ஊறுகாய் டப்பா நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணும்போது அந்த மூடி மேலே பார்த்தீங்கன்னா ஊறுகாய் நல்லா பட்டு அந்த மூடியும் ரொம்ப ஜாமாக இருக்குங்க. அந்த மாதிரி ஜாம் ஆகிடுச்சுன்னா மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் ரொம்ப நேரம் கையில் திறந்து பார்த்தோன்னா திறக்கவே முடியல. ஆனால் இந்த சிம்பிள் ட்ரிக்கை ட்ரை பண்ண ஒரே செகண்டில் நீங்கள் மூடியை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு கப்புக்குள்ளே கொஞ்சமாக நீங்கள் தண்ணி வச்சு இந்த ஊறுகாய் டப்பா இருக்குது தானே, இதை நீங்கள் தலைக்கீழே அப்படியே ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊறுகாய் டப்பா எடுத்துக்கலாங்க.
இந்த கப்பை எடுத்து நம்ம சைடில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் ஈரத்தன்மையோடு இருக்குது. ஈரத்தன்மை இருந்தாலும் ஒரே ஒரு டைமில் அழகாக இந்த டப்பா ஓப்பன் ஆயிருங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான ஸ்வீட் பாக்ஸும் அப்படிலாம் சாப்பாடு பாக்ஸும் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 பாக்ஸுமே மூடி இருக்கணுங்க. ஒரு பாக்ஸை நீங்கள் இது போல் தலை திருப்பி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இன்னொரு பாக்ஸை நீங்கள் வச்சு விட்டுக்கோங்க. மேலே இருக்கிற பாக்ஸை நம்ம கீழே வச்சுக்கலாங்க. கீழே இருக்கிற பாக்ஸுக்கு தானே அதோட ஓரங்களில் நம்ம க்ளூகம் அப்போல்லாம் நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் நான் க்ளூகம் அப்ளை பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் கை வச்சு இந்த கம்மை நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா நம்ம தேய்ச்சி விட்டால் பின்னாடி நம்ம எடுத்து வச்சு தானே இன்னொரு பாக்ஸு அந்த பாக்ஸ் இது மேலே அழகாக நீங்கள் கரெக்டாக சென்டர் பார்த்து இது போல் அழகாக நீங்கள் ஒட்டி விட்டுருங்க. இது போல் ஒரு 10 நிமிஷம் போல் நீங்கள் ஓட்டிட்டு ஃபேன் காற்றுக்கு நல்லா ஆற விட்டுங்க. நல்லாவே ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. ஃபேன் காற்றுக்கு நல்லாவே ஆறி வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸுக்கு தானே இந்த பாக்ஸை மூடி இருக்கு இல்லையா அந்த மூடியை நம்ம எடுத்துக்கலாங்க. கீழே இருக்கிற பாக்ஸ் மூடி எடுக்காமல் மேலே இருக்கிற பாக்ஸ் மூடியை மட்டும்தாங்க நம்ம எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பழைய கத்தி வச்சு சூடு பண்ணிக்கோங்க. உள்ள இருக்கிற பார்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிற பாருங்க. இதே போல் நீங்களுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு கிச்சனுக்கு தேவையான ஆர்கனைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் உள்ளுக்குள்ளே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த டப்பா பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக டைட்டாக பிடிச்சிருக்குன்னுட்டு. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் கரண்டி ஸ்பூனு உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த டப்பாக்குள்ளே நீங்கள் போட்டு வச்சுக்கலாங்க. நமக்கு ரொம்பவே சிம்பிளான ஆர்கனைஸ் ரெடி ஆகிடுச்சு. எந்த வித காசு கொடுத்து வாங்காமல் உங்கள் வீட்டில் சாப்பாடோ பாக்ஸோ அப்படிலாம் ஸ்வீட் பாக்ஸோ இருந்தால் இது போல் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம எல்லார் வீட்லேயும் சோப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம் தானே. சோப்பெல்லாம் யூஸ் பண்ணிட்டு அதோட கவரை நம்ம கீழே தூக்கி போடுவோங்க. அதோட கவரை நீங்கள் கீழே தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கவர் நான் எடுத்துருக்குங்க. இந்த கவருக்கு தானே இது எல்லாம் நம்ம கத்திரிக்கோல் வச்சு சின்ன சின்ன பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் சோப்பு கவரு சோப்பு அட்டை எதுவுமே நான் வீட்டில் எல்லாமே நம்ம சின்ன சின்ன பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இப்போ நம்ம எல்லா பீஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இது எதுக்காகன்னு பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் துணியெல்லாம் இருக்குதானே இந்த பீஸ்லாம் கொண்டு போயிட்டு ஒவ்வொரு துணிக்கல்லையும் ஒவ்வொன்று நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா அதோட சோப்போட வாசனை பார்த்தா துணி மேல் நல்லாவே இருக்கும். ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். இதனால் கற்பான் பூச்சி தொல்லையாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அந்த துணிக்குள்ளேயும் நல்ல ஸ்மெல் இருக்கும். வீரோ ஃபுல்லாகவே நல்ல சோப்பு ஸ்மெல்லாகவே இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கட்டாயமாக உங்களுக்குமே பிடிக்குங்க. இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பே என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நான் இன்னைக்கு ஒரு சாப்பாடு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி கிச்சனுக்கு தேவையான ஆர்கனைஸ் ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. இந்த பாக்ஸை நம்ம 2 கட் பண்ணி எடுக்க போகிறோங்க. அதுக்காக நீங்கள் ஒரு பென்சில் வச்சு இல்லை மார்க்கர் வச்சு இந்த பாக்ஸ் மேலே கோடு மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் ஒரு பழைய கத்தி வச்சு சூடு பண்ணிட்டு கேஸில் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பாக்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இது போல் நம்ம 2ஆவே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாக்ஸுமே 2ஆக கட் பண்ணிக்கணும். அதே போல் மூடியுமே நம்ம 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. ஃபஸ்ட் நம்ம 2 பாக்ஸ் ஓரங்களையும் ஃபஸ்ட்டு கத்தி ஹீட் பண்ணிட்டு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பாக்ஸ் முடி ஓப்பன் பண்ணிக்கலாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கத்திரிக்கோல் வச்சு நம்ம கட் பண்ணிக்கணும். ரொம்பவே நமக்கு கட் பண்ணதுக்கு ஈஸியாகவும் இருக்குங்க. இப்போ பாருங்கள் நம்ம பாக்ஸ் 2மே கட் பண்ணியாச்சு. அதே போல் மூடியுமே நீங்கள் இதே மெத்தடில் 2ஆக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி எடுத்த பின்னாடி ஒரு பாக்ஸ் மூடி எடுத்து இன்னொரு பாக்ஸை நீங்கள் கரெக்டாக க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா நீங்கள் அழுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் எடுத்துக்கலாங்க. டபுள் டேப் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக நீங்கள் 2 பீஸ் போல் கட் பண்ணிக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு பீஸை கட் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ் மூடில் பேக் சைடில் இது போல் நல்லா அழுத்தி ஒட்டிடுங்க. அதே போல் இன்னொரு பாக்ஸ் மேலே இன்னொரு டபுள் டேப் ஒட்டி விட்டுக்கலாம். மேலே இருக்கிற ஸ்டிக்கர் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாங்க.
இது எதுக்காக நம்ம பார்க்கலான்னு சொல்லி வாங்க. நம்ம வீட்டு கிச்சன் ஃப்ரிட்ஜெலாம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் இடம் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜ் சைடில் நம்ம அழகாக ஒட்டி விட்டுட்டோம். பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்குள் நம்ம சின்ன சின்ன பொருள் எல்லாமே போட்டு வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஞ்சி அதுக்கப்புறம் பச்சை மிளகா போட்டு வச்சுக்கிறேங்க. இந்த டிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு எந்த இடங்களில் தேவையோ அந்த இடங்கள் இந்த பாக்ஸை நீங்கள் கொண்டு போய் ஒட்டி வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிட்டு பக்கத்தில் ஐஃப் கொடுங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.